2026ஆம் ஆண்டுக்கான ஆண்டு பலன்கள் மீனராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை தற்போது காண்போம். காலபுருஷ ராசி மேஷத்திலிருந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மீனராசியாக வருகின்றது. நிலம், நீர், நெருப்பு என்ற அடிப்படையில் 12 ராசியில் பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் மீனம் என்பது நீர் ராசி. மீன ராசியின் அதிபதி குரு பகவான். காலபுருஷ ராசிக்கு 9வது வீடு என்று சொல்வது தனுசு இருக்கும். 12வது வீடு என்று சொல்லும் மீனத்திற்கு அதிபதியாக குரு பகவான் திகழ்கின்றார். மேச ராசியின் அதிபதி செவ்வாய். மேசம் என்பது நெருப்பு ராசி என்ற அடிப்படையில் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில்தான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கோள் உச்சமடையக்கூடிய ஒரு முக்கிய கோளாக இருக்கின்றது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய முக்கிய ஆண்டாக இருக்கும். இதற்கு என்ன காரணம் என்றால், குரு பகவான், மீனராசியின் அதிபதி குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய ரீதியாக பயிற்சியாகி மிதனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கின்றார். கடகம் குருவினுடைய உச்ச வீடு. ராசிநாதன் உச்சம் அடையக்கூடிய அந்த காலகட்டம் மீனராசிக்காரருக்கு ஒரு வளம் குளிக்கும் காலகட்டமாக இருக்கும். மேலும் வருகிற மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பயிற்சி பிரகாரம் சனி பகவான் ராசிநாதன் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் கால் பெற்று ஜென்ம ராசியில் வரக்கூடிய ஜென்ம சனி என்ற அந்த காலகட்டம் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தாக்கத்தையும் கொடுக்காமல் நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பகவானாக திகழ்வார். காரணம், சனி பகவான் பயிற்சியாகி வரக்கூடியது குருவினுடைய வீடாகும். மேலும் குரு பகவான் மே 26ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து புனிதப்படுத்தக்கூடிய அந்த காலகட்டம் மீனராசிக்காரருக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றங்கள், தடையில் விலகி வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். அத்துடன் வருகிற நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியில் ராகு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 11 என்று சொல்லக்கூடிய லாப மகர ராகுவாகவும், மேலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் சஞ்சரிக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி ஒரு முன்னேற்றத்தையும் வளம் குளிக்கும் முயற்சியில் தடையில்லாமல் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2026 இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் திருமண தடை இருப்பவர்கள் அதற்கான தடையை விலகி நல்ல இடத்தில் திருமணம் அமைந்து வாழ்க்கையில் சுபிட்சத்தை காண்பார்கள். கணவன் மணி உறவு மிக அற்புதமாக இருக்கும். நோய் நொடிகள் என்ற ஆரோக்கியத்தை காண்பார்கள். பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா வழியிலும் உங்களுக்கு வளம் குளிக்கும் ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் மீனத்திற்கு 5ஆம் இடமாக கடகராசி வருவதால் சிவபார்வதி வியாழக்கிழமை வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தடையில்லாமல் முன்னேற்றத்தை காண்பார்கள். வாழ்க வளமுடன்.